உங்கள் சரத் மருத்துவமனை. இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து அது பெனிட்ரேஷன் சொல்லுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ்ல இருந்து 8 to 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சரியான நேரம். இதுதான் நேரம். இது நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய குழப்பமும் இருக்குது. அது என்னன்னா எடுத்ததுமே டக்குன்னு போறோம், ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிறோம் போறோம்னா அது கண்டிப்பா சீக்கிரமா முடிஞ்சிடும். அது ஒரு பயம், ஒரு பதட்டம், இதெல்லாம் தணிச்சுக்கணும். இது தணிக்க முடியல, அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் மருந்து ஆமாங்க, மருந்து இருக்கு. பதட்டத்துக்கு மருந்து இருக்குது, பயத்துக்கு மருந்து இருக்கு, ஆன்சைட்டிக்கு மருந்து இருக்குது, டிப்ரெஷனுக்கு மருந்து இருக்கு. இந்த மருந்துகளை ஆன்டி டிப்ரெஷன் எடுத்துக்காதீங்க. உங்களை மயக்க நிலையோ உங்களை செடேட் பண்ற மாதிரி மருந்துகள் கிடையாது. உங்களை உற்சாகம் ஊட்டக்கூடிய நல்ல மருந்துகளை எடுத்துக்கோங்க. ஹோமியோபதியில் அற்புதமான மைண்ட் உண்டான மருந்துகள் இருக்கு. சித்தால நரம்பை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கு, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. இது செக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அப்படிதான் ஒரு எண்ணம். எனக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்குது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்துகள் எடுத்துட்டீங்கன்னா இது சரியா இருக்கு. ஈவினிங் வரீங்க, 2 பேர் இருக்கீங்க, 2 பேரும் நல்லா குடிக்கிறீங்க, நல்லா ஒரு சின்ன ஒரு ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி செக்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் தாமதி அப்படியெல்லாம் எடுத்துக்கணும். டைம் கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்ச நேரம் முன் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோர் பிளே ரொம்ப நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பெனிட்ரேஷன் இருக்கும்போது அந்த டைமிங் ரொம்ப நல்லா இருக்கும். அது உடனே உங்களுக்கு ஒரு இது இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த விந்து வரமா இருக்கும், கொஞ்சம் நிறுத்திடணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், வேற ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி கொஞ்சம் பண்ண உங்களுக்கு டைமிங் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் டெக்னிக் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இது அது படிப்படியாக இப்படி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய சாப்பிட்டு போனீங்கன்னாலும் இது கண்டிப்பா இருக்காது. ஸோ முதல்ல நல்லா சுத்தமா இருங்க, மைண்டை சரியா வச்சுக்கோங்க. நல்ல உணவுகள், ரொம்ப ஹெவி ஸ்டஃப் பண்ணி போகாதீங்க. போனீங்கன்னா செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் மெயினான விஷயத்துக்கு வரோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. மைண்டை கண்ட்ரோல் நிறைய பேருக்கு என்னன்னா பதட்டம். இப்போ நம்ம ஒரு பான் மூவி பார்க்கறோம், உடனே என்ன நம்ம நினைச்சுக்கலாம், அப்படி இல்லையே அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம ரஜினிகாந்த் சண்டை போடுறாரு, ஒரே ஆள் எத்தனை வேற ஒரு 50 பேர் 100 பேர் அடிக்கிறார், நம்ம அடிக்க முடியுமா? பிராக்டிகலி நாட் பாசிபிள். படம் வேற, அது எக்ஸாகரேட்டட், பயங்கரமா விரிவுபடுத்தி காட்டப்பட்ட ஒரு விஷயம். நாம அதை நம்பக்கூடாது. அதை நமக்கு யதார்த்தமான லைஃபுக்குள்ள நம்ம வரணும்னா நாம என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வாழ்க்கை முடியலையா, அதுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை இனிமையானது, தாம்பத்தியம் இனிமையானது, அழகா அது கொண்டு வரலாம். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்போது என்ன பண்ணலாம், சில மருந்துகள் இருக்கு, எந்த பக்கவிளைவும் இல்லை. நரம்பு எப்படி அமுக்குறான் சோரணம் இருக்கு, சாப்பிடலாமே. பேசிக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட சாப்பிடலாம். இல்ல நல்ல மருந்துகள் அதுக்கும் மருந்துகள் இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா படிப்படியா அதுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு செகண்ட் ரவுண்ட் போகும்போது இன்னும் டைமிங் கிடைக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா பண்ணீங்கன்னா செகண்ட் டைம் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க டைம் எடுக்க முடியும். ஆனா என்ன, உங்களுக்கு ஹெல்தியா இருந்தா மட்டும் தான் செகண்ட் ரவுண்ட் போக முடியும். நான் வீக்கா இருக்கிறேன், எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைமிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அழகா அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு மேல எனக்கு டைமிங் வேணும், நிறைய மருந்துகள் எடுத்துக்கலாம். டாக்டரோட கைடன்ஸ் படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் சரியான ஒரு விஷயம் தான். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசம் இல்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.